அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டினுடைய ஆனி மாத ராசி பலன்கள் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக தனுசு ராசி என்பர்களினுடைய பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆனி மாதத்தில் தனுசு ராசி என்பவர்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள்லாம் உண்டாக போகுது, அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன, வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், தொழில், கல்வி, ஆரோக்கியம் இதெல்லாம் எப்படி இந்த ஆனி மாதத்தில் அமைய இருக்குது அப்படிங்கிறதையும், எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த விசுவாவசு வருடத்தில் ஜூன் 15ஆம் தேதி முதல் ஜூலை 16ஆம் தேதி வரையிலான இந்த ஆனி மாதத்தில் தனுசு ராசி என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பலனை தான் கொடுக்க போகிறாரு. அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய சூரியன் உங்களுக்கு இருக்கிறாரு. தொட்டதெல்லாம் ஜெயமாகக்கூடிய அளவிற்கு அந்த சூரிய கிரகம் உங்களை வழி நடத்துவார். உத்தராயணத்தின் 6வது மாதம் கடைசி மாதம்தான் ஆனி மாதம். பொதுவாகவே மாதாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களினுடைய மாற்றத்தை வைத்து தான் கணிக்கப்படுது. சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்றதை வச்சு தான் மாதத்தையே நம்ம நிர்ணயம் செய்வோம். அப்படி இருக்கையில் இந்த ஆனி மாதத்தில் மேஷ ராசியில் சுக்கிரனும், மிதுனத்தில் புதன், குரு, சூரியன் ஆகிய 3 கிரகங்களும் இருக்குது. சிம்மத்தில் செவ்வாய், கேது ஆகிய 2 கிரகங்களும், கும்ப ராசியில் சனி, ராகு ஆகிய 2 கிரகங்களும் இருக்குதுங்க. மொத்தத்தில் இந்த ராகு கேதுவில் தான் எல்லா கிரகங்களுமே அடங்கி இருக்குது. நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தையுமே வெளி சக்திகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் நாம் போடக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க. ஜூன் 22ஆம் தேதி புதன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறாரு. 29ஆம் தேதி சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு ஆட்சி செய்ய போகிறாரு. அப்படி இருக்கையில் இந்த ஆனி மாதத்தில் இந்த 2மே தான் பெரிய கிரக மாற்றமாக கருதப்படுது. மற்றபடி அனைத்து வருட கிரகங்களுமே அந்தந்த இடத்துல தான் இருக்க போகுது. இந்த ஆனி மாதத்தில் தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு ஏற்றம் தரக்கூடிய மாதமாக இருக்குங்க. மூலம், பூராடம், உத்திராடம் ஆகிய 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்களை கொண்டது தான் தனுசு ராசி. தனுசு ராசியினுடைய அதிபதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குரு பகவானுங்க. குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருப்பது ரொம்ப விசேஷமான தருணம். உங்கள் ராசியை பார்க்கறதுனால பெரிய ஏற்றம் உண்டாக காத்திருக்கு. 3ஆம் இடத்துல சனியோ ராகுவும் உள்ளது. வருட கிரகங்கள் அனைத்தும் நல்ல நிலையில் இருக்குது. முயற்சி ஸ்தானத்தில் மறைவில் அசுப கிரகங்கள் இருப்பது நல்ல ஏற்றத்தை கொடுக்க போகுதுங்க. அதிக அளவிலான முயற்சியை செய்ய வைக்கும். அதன் மூலமாக அதிக அளவிலான வெற்றியை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குங்க. உங்கள் ராசியை குருவே பார்க்கறதுனால ஆரோக்கியத்திலிருந்து வந்த குறைபாடுகள் அனைத்துமே நீங்கும். தீர்க்கமான சிந்தனை ஏற்படும். எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும். திருமண பாக்கியம் உண்டாகும். 5ஆம் இடத்துல சுக்கிரனும் 6ஆம் இடத்துல 12ல் இருப்பதால் கடன்கள் எல்லாமே தீரக்கூடிய யோகம் தனுசு ராசி என்பவர்களுக்கு நிச்சயம் உண்டாகும். குழந்தைகள் மூலமாக ஏற்றம் உண்டாகக்கூடிய காலகட்டமாக இந்த ஆனி மாதம் உங்களுக்கு அமைய இருக்குது. 9ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி இருக்கிறது நன்மையை ஏற்படுத்துங்க. குழந்தைகள் மூலமாக பெருமை சேர்க்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய இருக்குது. அவர்களினுடைய மேல் படிப்பு நல்லபடியாக அமையுங்க. நீங்கள் மேல் படிப்புக்காக வெளிநாடு, வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுங்க. சமசப்தமத்தில் 9ஆம் அதிபதி இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர்களால் உங்களுக்கு நிச்சயம் ஏற்றம் உண்டாகும். சூரியன் சமசப்தமத்தில் குருவோடு சேர்ந்திருக்கிறதுனால நல்லது. ஆட்சி பெற்ற புதன் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த 3 கிரகங்களுமே இணைந்து அபரிமிதமான ஏற்றத்தை தனுசு ராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்த போகிறாருங்க.
கூட்டு தொழிலில் அபரிமிதமான வெற்றி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. லாபம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. ஜூன் 22ஆம் தேதி 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போவதால் எதிர் பாலினத்தவரால் சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பந்தயம், லாட்டரி மூலமாக திடீர் பணவரவு கிடைப்பதற்கான வாய்ப்பு தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்குது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு ஜூன் 29ஆம் தேதி சொல்கிறாரு. அதனால் புதிய கடன் அமைவது, உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படுவது, இந்த மாதிரி சில சில பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதா நிச்சயம் அமையுங்க. ஜூன் 27 முதல் 29ஆம் தேதி வரையிலான சந்திராஷ்டம காலத்தில் மட்டும் புதிய முயற்சிகள், பயணங்களை மேற்கொள்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. மொத்தத்தில் அற்புதமான பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஆணி மாதம் தனுசு ராசி என்பவர்களுக்கு நிச்சயம் அமையும். பாக்கியங்கள் அதிக அளவில் கிடைக்கப் போகுது. முயற்சிகள் அனைத்தும் கைகூடி படிக்கும் மாணவர்களுக்கு நினைத்த இடத்துல மேல் படிப்புக்கான சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. கடல்சார் தொழில், தங்க வியாபாரம், கல்வி நிறுவனங்களில் இருப்பவங்களுக்கு ஏற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய இருக்குது. திருமண முயற்சியில் இருக்கவங்களுக்கு திருமண வரம் உண்டாக வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் உண்டாக வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியமும் நல்லபடியாக இருக்குதுங்க. ஆரோக்கியத்தில் எந்த தொந்தரவும் இல்லை. தனுசு ராசி என்பவர்களை பொறுத்தளவில் சில விஷயங்களில் கருத்து வேறுபாடு குடும்பத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாகவும் நடந்து கொள்வது அவசியம். அதனால் நீங்கள் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். தனுசு ராசி என்பவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் பெருசாக இல்லைங்க. பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நற்பலன்களை தருவார். அது மட்டும் இல்லாமல் அருகம்புல் மாலை போட்டு நீங்கள் விநாயகருக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்கி வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலும் ஒரு கூடுதல் நற்பலனை தருவார். நன்றி, வணக்கம்.